வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் கேஸ்ட் ஆம்பிளிஃபையரை நம்ம ரீவொர்க் பண்ணி நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம்ல. இது மாதிரி யாராவது ஆம்பிளிஃபையர் இருக்குது அதை ரீவொர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருந்ததுங்கிறத நான் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் ஆம்பிளிஃபையர் தான், ஸ்டீரியோ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், இது பேஸு ட்ரிபிள், இது வியூ மீட்டர். ரெண்டு லெஃப்ட் ரைட்டோட ஆவரேஜான பேஸ் வியூ மீட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் வியூ மீட்டர், லைட்டிங் வியூ மீட்டரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளே கம்பெனியோட MP3 போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேசட் இருந்திருக்கு, கேசட் மெக்கானிசம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் ஆம்பிளிஃபையர் லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, அதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது என்ன தெரியும். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறோம், கரெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ரீவொர்க் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டீரியர்னு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் 50 வாட்ஸ் அவுட்புட் வரும். லெஃப்ட் 50, ரைட் 50 வாட்ஸ் அவுட்புட் வரும். இது 12 வோல்ட்டு, அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கலாம். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குது ரிசல்ட்டு. ஹீட்டிங் இஷ்யூவுக்கு இதில் வேலையே இருக்காது இந்த ஆம்பிளிஃபையரில். இப்போ நார்மல் ஐசி போட்டோம்னா ரொம்ப ஹீட் ஆகும். அதே மாதிரி கெயின் வந்து ஒரு நார்மலான கெயின் தான் இருக்குது. ஆனால் சவுண்டு கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பார்த்து நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா சன் LM32 போர்டு, பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிடி போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு நல்லா தெளிவாக மேட்ச் ஆகிருக்குது. பேஸ் ட்ரபிள் பொறுத்த வரைக்கும் உடையாமல் வருது, கசகசன்னு இல்லாமல் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 012 4 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் வியூ மீட்டரோட போர்டு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் அவுட்புட் வர மாதிரி இருந்தது. நம்ம ரீவொர்க் பண்ணும்போது 2 லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் ஸ்பீக்கர் அவுட்புட் வர மாதிரி வச்சுருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கவருமே பார்த்தீங்கன்னா